தற்போது சென்னை தலைமை செயலகத்தில் பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைத்து வருகிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, என்னென்ன திட்டங்களை முதலமைச்சர் காணொலி மூலம் திறந்து வைக்க இருக்கிறார்? விவரங்கள் என்ன? சென்னை தலைமை செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சியின் வாயிலாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழாக இயங்கும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் சென்னை மாவட்டம் செனாய் நகரில் 131 கோடியே 27 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 240 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் கே நகரில் 51 கோடியே 29 லட்சம் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 120 அடுக்குமாடி குடியிருப்புகள், செங்கல்பட்டு மாவட்டத்திலும் அடுக்குமாடி குடியிருப்புகள், அதே போல சென்னை மாவட்டம் நெற்குன்றத்தில் 433 கோடியே மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகள் என சென்னை மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது காணொலி காட்சியின் வாயிலாக திறந்து வைத்து அதனை பார்வையிட்டு வருகிறார். அடுக்குமாடி குடியிருப்புகள் வீட்டு வசதி வாரியத்தின் கீழாக கட்டப்பட்டு அதற்கான தொடர்ச்சியான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் சென்னை, திருச்சி, அதே போல செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சியின் வாயிலாக திறந்து வைத்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதனைத் தொடர்ந்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் நலன் காக்கும் தமிழ்நாடு அரசின் கொள்கை திட்டத்தின் கீழாக பல்வேறு திட்டங்களையும் இன்று துவக்கி வைக்க இருக்கிறார். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 15 கோடியே 81 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 25 ஒருங்கிணைந்த போதை மீட்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்க இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பிலும் இன்று பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார். அது நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 490 திருக்கோயில்களில் நிர்வாகம் மற்றும் பராமரிப்பு செலவிற்காக உயர்த்தப்பட்ட அரசு மானியம் 13 கோடி ரூபாய்க்கான காசோலையை தற்பொழுது வழங்கி வருகிறார். அதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவஸ்தான திருக்கோவிலில் அறங்காவலர் குழுவிடமிருந்து ஏற்கனவே பெறப்பட்டிருந்த நிதியின் மூலமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கான இந்த நிதியின் காசோலையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். சென்னை தலைமை செயலகத்தில் பல்வேறு திட்டங்களை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.